உப்பு கலந்து உணவை நம்ம சமைச்சு சாப்பிட்றோம் பார்த்திங்களா, அது வந்து உடம்பை வந்து அசுத்தப்படுத்திக்கிட்டே இருக்கும். சமைச்ச உணவு வந்து உடம்பை அசுத்தப்படுத்திக்கிட்டே இருக்கும். உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, நீங்கள் சமைச்ச உணவு சாப்பிட்றீங்க, பிரியாணி சாப்பிட்றீங்க, பழைய சாதம், பரோட்டா, தோசை, இட்லிலாம் சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் மறுநாள் மலம் கழிக்கும்போது பார்த்தா அந்த மலம் வந்து அசுத்தமாக தான் இருக்கும். மலத்துலேயும் ஒரு அசுத்தமான மலம்லாம் இருக்குது. நம்ம அசுத்தமான உணவை சாப்பிடும்போது, சமைச்ச உணவெல்லாம் சாப்பிடும்போது, அது உப்பு போட்டு சமைச்ச உணவெல்லாம் சாப்பிடும்போது மலமும் அசுத்தமாக தான் போகும். மாமிச உணவுலாம் சாப்பிட்டாக்கா மலமும் அப்படி தான் போகும். மாமிசம் சமைச்சு உப்பு போட்டு சமைச்சு மசாலாலாம் சேர்த்து தான் சமைச்சு சாப்பிட்றோம். அப்போ அந்த மலமும் வந்து ரொம்ப அசுத்தமாக போகும். அப்போது உள்ளுடல் வந்து எந்த அளவுக்கு அசுத்தமாகுதுன்னு நினச்சி பாருங்கள். உள்ளுடல், ஏன்னா நீங்கள் சமைச்சு சாப்பிட்ற அந்த உணவு மசாலாலாம் சேர்த்து சமைச்சு சாப்பிட்ற அந்த உணவில் உப்பு போட்டு சமைச்சு சாப்பிட்ற அந்த உணவில் இருந்து தான் வந்து சத்துக்கள் உறிஞ்சப்படுகிறது, உடம்பு முழுக்க போகுது. அப்போது ரத்தம் எந்த அளவுக்கு கெட்டு போகும் பாருங்கள். சமைச்ச உணவு, அந்த உப்பு போட்டு சமைச்ச உணவு, மசாலாலாம் போட்டு சமைச்ச உணவு, அதுலேருந்து ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சி உடம்பு எடுத்துக்கும். குடல் உறிஞ்சி ரத்தத்தோடு கலந்து உடம்புக்கு எல்லா பகுதிகளுக்கும் எல்லா செல்களுக்கும் அந்த ஊட்டச்சத்து போய் சேருது. அப்படின்னா அது எந்த அளவுக்கு உடம்பு அசுத்தமாகுதுங்கிறத நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம வந்து உப்பு போட்டு சமைச்சு சாப்பிட்ற உணவுகளை சாப்பிட்றதுனால உடம்பு அந்த அளவுக்கு பலமாக அசுத்தம் அடையுது. அப்போ இதை எப்படி தூய்மைப்படுத்துறது? இயற்கை உணவு சாப்பிடுங்க. இயற்கை உணவு ஒரு நாள் ஃபுல்லாக இயற்கை உணவு சாப்பிடுங்க. அந்த மலம் கூட அருவருப்பாக போகாது. மலத்தின் தன்மை கூட அருவருப்பான தன்மை இருக்காது. அதில் ஒரு அசிங்கமாக இருக்காது. ஒரு சமைச்ச உணவு சாப்பிடும்போது வெளியேறுகிற மலம் வந்து அருவருப்பாக இருக்கும். அது வந்து நீங்கள் இயற்கை உணவு சாப்பிட்றீங்க, கொய்யாப்பழம் சாப்பிட்றீங்க, ஆப்பிள் சாப்பிட்றீங்க, வாழைப்பழம் சாப்பிட்றீங்க, அதாவது சமைச்ச உணவே ஒரு நாள் ஃபுல்லாக சாப்பிடல, நீங்கள் சாப்பிட்றது ஃபுல்லாக இயற்கை உணவு தான் சாப்பிட்றீங்க, பழங்கள் காய்கறிகள் சாப்பிட்றீங்கன்னா, அப்போ நீங்கள் வெளியேற்றுகிற அந்த மலம் இருக்குல்ல, அது அருவருப்பாகவே இருக்காது. அந்த அளவுக்கு அருவருப்பாலாம் இருக்காது. சமைச்ச உணவு சாப்பிடுவதால் வெளியேறுகிற மலத்தை போன்ற அருவருப்பு தன்மை நீங்கள் வந்து இயற்கை உணவு சாப்பிட்றீங்களா, இயற்கையாக பச்சை காய்கறிகள், பழங்கள், கீரைகள், கிழங்குகள், மூலிகைகள் இதெல்லாம் சாப்பிட்றீங்களா, பச்சையாக சாப்பிடும்போது அந்த அருவருப்பு என்பது மிக மிக குறைவாக இருக்கும், ரொம்ப குறைவாக இருக்கும். அப்போது உடம்பு நீங்கள் சமைச்ச உணவு சாப்பிட்றதுனால உடம்பு எந்த அளவுக்கு அசுத்தமாகுதுங்கிறத நல்லா பார்த்துக்கணும். ரத்தத்தில் எந்த அளவுக்கு அசுத்தம் கலக்குது. அப்போ இது எப்படி உடம்பை தூய்மைப்படுத்துவதுன்னா, ஒரு வாரத்தில் ஒரு நாளாச்சும் வந்து வாரத்தில் ஒரு நாள் 2 நாள் அல்லது தினசரி உணவில் 50% மேலே என்ன எடுத்துக்கணும், பழங்கள் காய்கறிகள் எடுத்துக்கணும். தினசரி உணவில் பச்சையான காய்கறிகள் பழங்களை 50% மேலே எடுத்துக்கணும். அதே மாதிரி வாரத்தில் ஒரு நாள் 2 நாள் முழுக்க பச்சை காய்கறிகள் பழங்களை சாப்பிடணும், கீரைகள் கிழங்குகளை சாப்பிடணும், பச்சையாக சாப்பிடணும். அது வந்து உடம்பை சுத்தப்படுத்தும். இயற்கை உணவு வந்து நம்ம உடம்பை சுத்தப்படுத்தும். இந்த செயற்கையாக சமைச்சு சாப்பிட்றோம் பாருங்கள், அது உடம்பை அசுத்தப்படுத்தும். உப்பெல்லாம் போட்டு சாப்பிட்ற அந்த உணவு வந்து உடம்பை அசுத்தப்படுத்தும். இயற்கை உணவு பச்சையாக சாப்பிட்ற உணவு சுத்தப்படுத்தும், தூய்மை செய்யும். அதனால் நம்ம இயற்கை உணவு வந்து ஒரு தினசரி உணவில் 50% மாதிரி இருக்கணும். அது வந்து நம்ம மீதி 50% தான் சமைச்ச உணவாக இருக்கணும். அப்போ அந்த சமைச்ச உணவு 50% தினசரி சாப்பிட்றோம்ல, அதில் உள்ள அசுத்தத்தை போக்குற வேலையை எது செஞ்சிடும், நம்ம பச்சையாக சாப்பிட்றோம் பாருங்கள் 50% உணவு தினசரி, அந்த உணவு வந்து நாம் வந்து 50% சமைச்ச உணவு சாப்பிட்றோம் பார்த்திங்களா, அதனால் ஏற்படுகிற அசுத்தத்தை வந்து இந்த இயற்கை உணவுகள் என்பது நீக்கிவிடும். ஏன்னா நம்ம நம்பலாம், அந்தளவுக்கு இயற்கை உணவு வந்து உடம்பை தூய்மை செய்யும். அசுத்தம் தான் நோய். அசுத்தம் அதிகமாகும் போது தான் அது நோயாக மாறுகிறது. உடம்பு ஃபுல்லாக ரத்தம் ஃபுல்லாக டெய்லி சமைச்சு சாப்பிட்றோம்ல, உப்பு போட்டு சமைச்சு சாப்பிட்றோம், மசாலாலாம் சேர்த்து சமைச்சு கண்டதையும் சாப்பிட்ற பிரியாணி, கேக்கு, பப்ஸு, பச்சி கிச்சின்னு அசுத்தம் அப்படியே அசுத்தம் அதிகமாகி அதுதான் நோயாக மாறுகிறது. அதனால் இயற்கை உணவு என்பது மருந்தாகவும் செயல்படுகிறது. நோய்கள் வராமல் பாதுகாக்கக்கூடியது, நோய்கள் வருவதற்கு முன்பே தடுக்கக்கூடியது இயற்கை உணவுகள் என்பது. அதனால் உடம்பை சுத்தப்படுத்துகிற வேலையை வந்து இயற்கை உணவு செய்யக்கூடியது. அதனால் நீங்கள் மருந்து மாத்திரைகள் சாப்பிட்றீங்க, ஆங்கில மருந்து மாத்திரைகளை சாப்பிட்றீங்கன்னா அதனால் கூட உடம்பு அசுத்தமாகும். சமைச்ச உணவு உப்பு போட்டு சமைச்ச உணவு அதிலையும் சாப்பிட்ற உடம்பு அசுத்தமாகும். அதிலேருந்துலாம் உடம்பை நம்ம தூய்மை செய்யணும்னா இயற்கை உணவுகளை அதிகமாக எடுத்துக்கிட்டாக்கா இந்த அசுத்தமான உணவுகள், அதாவது சமைச்ச உணவுகளினால் ஏற்படுகிற அந்த பக்க விளைவுகள், அசுத்தத்தினால் ஏற்படுகிற பக்க விளைவுகளிலிருந்து நாம் நம்மை பாதுகாத்து கொள்ள முடியும். ஆங்கில மருந்து மாத்திரைகளையும் சிலர் தொடர்ந்து சாப்பிடுவாங்க. அவங்களுக்கும் இந்த பழங்கள் காய்கறிகள் எல்லாம் சாப்பிட்றதுனால ஆங்கில மருந்து மாத்திரைகள்னால் ஏற்படுகிற பக்க விளைவுகள் அதிலிருந்து நம்ம தப்பிச்சுக்கலாம், நம்மை நாம் பாதுகாத்து கொள்ளலாம்.